வணக்கம். நான் டாக்டர் கமல் ரத்னம், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், மதுரை. இன்றைக்கி நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி பார்ப்போம். ஸோ 30-year-old ஃபீமேல் ஒருத்தவங்க, யங் ஃபீமேல். அவங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் காய்டரோட ப்ரெசென்ட் பண்ணாங்க எங்கிட்ட. ஏற்கனவே சிடி ஸ்கேன் மற்றும் அல்ட்ராஸ்கேன் எடுத்து லெஃப்ட் சைடு தைராய்டில் ஒரு லார்ஜ் நாடியூல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஷி வாஸ் லுக்கிங் ஃபார் நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஃபார் தைராய்டு நாடியூல் அண்ட் ஷி கன்சல்டட் அஸ். அவங்கள நாங்கள் அசஸ் பண்ணும்போது ஷி ஹேட் ஒரு 4.5 to 6 சென்டிமீட்டர் நாடியூல் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி தைராய்டு. எஃப்என்ஏசி பண்ணோம், அது ஒரு பினைன் நாடியூல்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு. ஸோ ஷி அண்டர்வென்ட் தி ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் அண்ட் அண்டர் ஐவி sedation we did RFA and ethanol combined treatment. Same day night she was discharged. Then around after 3 months we did a scan which showed around 40% reduction in the volume. 9th monthல பார்க்கும்போது நல்ல ரிடக்ஷன், 85% ஆஃப் தி வால்யூம். ஸோ காஸ்மெட்டிக்காகவும் அவங்களுக்கு பார்க்கும்போது கட்டி வந்து கழுத்தில் தெரியல. இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொசீஜருக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இந்த இமேஜ் வந்து ஆஃப்டர் 3 months அதுலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ திஸ் இஸ் தி 1 year ஃபாலோஅப். இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு கட்டி சுருங்கிடுச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி, ஏன்னா ஸ்கார் இல்லை, மேஜர் சர்ஜரி எதுவும் இல்லை, தைராய்டு டேப்லெட்ஸ் சாப்பிட தேவையில்லை. ஷி வாஸ் வெரி ஹாப்பி வித் தி ட்ரீட்மெண்ட். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, மோஸ்ட் ஆஃப் தி பினைன் நாடியூல்ஸ் இன் தி தைராய்டு கேன் பி ட்ரீட்டட் வித் தைராய்டு RFA, which is a minimally invasive option. Thank you.